Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா ஆட்டு ரத்த பொரியல் பார்க்க போறோம். ரொம்ப சுவையா இருக்கும் இந்த ஆட்டு ரத்த பொரியல். 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். இட்லி, தோசை, ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த சுவையான ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்திரலாம். ஆட்டு ரத்தம் பொரியல் பண்றதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் சூடாயிட்டு 20 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் ஆட்டு ரத்தத்துக்கு. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துடலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஆட்டு ரத்தத்தை சேர்த்துடலாம். இதில் உப்பு போட்டே தான் வச்சுருப்பாங்க. ஆட்டு ரத்தத்தை கையால் நல்லா பெசரி வச்சுருக்கேன். இப்போ ஆட்டு ரத்தத்தை சேர்த்துடலாம். உப்புலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த ரெட் கலர் மாதிரி நல்லா கருப்பு கலராக வரணும். அப்போ தான் நம்மளோட ஆட்டு ரத்தம் நல்லா வெந்து வந்திருக்கும். நம்மளோட ஆட்டு ரத்தம் கலர் மாறிட்டு இருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகமும் மிளகும் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நம்மளோட ஆட்டு ரத்தம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் மேலால் 1/2 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறாச்சு. இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஆட்டு ரத்த பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த எளிமையான ஆட்டு ரத்த பொரியலை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.